ஹலோ கைஸ். நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 18 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பஞ்சாயத்துல வந்துட்டு அவங்க 2 பேருக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. வெள்ளி நேரா வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அக்கா கிட்ட, அக்கா எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தோணுது, நான் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். ஈஸ்வரி சொல்றாங்க, சரி சந்திரா, ஆனா ஒரு நிமிஷம் இல்ல. சந்திரா சொல்றாங்க, சொல்லுக்கா. ஈஸ்வரி சொல்றாங்க, நீ எனக்காக இவ்வளவு பெரிய முடிவு எடுப்பா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இனிமே நான் எல்லாருக்கிட்டையும் கெத்தா சொல்லுவேன். என் தங்கச்சிய பாத்தீங்களா, எனக்கு ஆதரவா எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா அப்படின்னு நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவேன். அதுக்கு சந்திரா சொல்றாங்க, சரிக்கா, நான் எப்பவுமே உனக்கு ஆதரவா தான்க்கா இருப்பேன். அதனாலதான் நான் உனக்கு இப்படி வந்து ப்ரூவ் பண்ணிருக்கேன். இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி நான் ஒன்னும் இந்த சிவனாண்டி கூட இன்னும் பழகிக்கிட்டெல்லாம் இல்ல. அந்த டிரைவர் பையில வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் அவன் சொல்றதை கேட்டேன். இத வந்து அவனுக்கு சாதகமா பயன்படுத்தி உன்கிட்ட என்ன வீடியோவோட காமிச்சு என்ன தப்பா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டான். ஆனா ஒண்ணு சொல்றேன்க்கா, எனக்கு எப்பவுமே நீதான் முக்கியம். அதனாலதான் உனக்காக நான் இவ்ளோ பெரிய முடிவெடுத்திருக்கேன். இப்பயாவது உன் தங்கச்சி வந்துட்டு ரொம்ப நல்லவ அப்படின்னு நீ நம்புறியா? ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, எனக்காக நீ இப்படி ஒரு முடிவெடுப்ப அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. சோ என் தங்கச்சியை நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இனிமே யாரும் என் தங்கச்சி வந்து தப்பானவ அப்படின்னு சொல்லவே முடியாது. இத கேட்டதும் வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா, இனிமே நான் எப்பவுமே உன் தங்கச்சிக்கா. இனிமே தேவையில்லாம யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கக்கா அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க, சரிடி, இனிமே எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவை பார்த்து, சரி போயிட்டு ரெஸ்ட் எடு, நான் வீட்டுல உள்ள எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு வீட்டுல உள்ள எல்லாரும் வராங்க. அப்ப ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாரு ஈஸ்வரி, நீ இப்ப முடிவெடுத்து உன் தங்கச்சிய மறுபடியும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தது ரொம்ப தப்பு. உன் தங்கச்சி நாடகம் ஆடுறா அப்படிங்கிறது உனக்கு தெரியல. உன் தங்கச்சி நல்லா போய் சொல்லி மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துட்டா. அவளால நீ கண்டிப்பா அடுத்தடுத்து பிரச்சனைய சந்திக்க போற. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் தங்கச்சி அந்த சிவனாண்டி கூட வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டே வெளியில வந்துட்டா. இதுக்கப்புறமும் என் தங்கச்சிய நீங்க என்ன ப்ரூவ் பண்ண வைக்க போறீங்க? என் தங்கச்சி என்னைக்குமே எனக்கு துரோகம் பண்ண மாட்டா. இனிமே தேவையில்லாம யாரும் அவளை பத்தி பேசாதீங்க. அவ எனக்காக அவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தை பண்ணியிருக்கா அப்படின்னு. இத கேட்டதும் ராஜா சொல்றாரு, இங்க பாரு, அது உனக்கு விதிக்கப்பட்ட ஒரு வலைதான். எப்படியாவது உன்னை நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கா. ஆனா அதையும் நீ ரொம்ப நல்லவன்னு நம்புற அப்படின்னு. அப்போ வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்க யாருக்கு வேணா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா என் தங்கச்சி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இனிமே யாரும் என் தங்கச்சியை பத்தி எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து நேரா சந்திராவை பார்த்து, சந்திரா நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, அக்கா, இவங்க யாரும் நம்ப மாட்டாங்கக்கா. ராஜா சொல்றாரு, ஏய், ஏதாவது பேசுனா அவ்வளவுதான். நீ யாரு அப்படிங்கிற விஷயம் இங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். நீ என்னென்ன பிளான் பண்ணுவ அப்படிங்கறத பத்தியும் எங்களுக்கு தெரியும். நீ தேவையில்லாம ஏதாவது பேசினா அவ்வளவுதான். இதை கேட்டதும் சந்திரா வந்துட்டு அவங்க அக்காவை பார்த்து, பாத்தியாக்கா, இந்த குடும்பத்துக்காகவும் உனக்காகவும் நான் எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு இவங்க எல்லாரும் கொடுக்கற மரியாதை இதான். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, இவங்க எல்லாரும் எப்படி பேசுறாங்க அப்படின்னு நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்னதும் வில்லியும், சரிக்கா, நீ எனக்கு சப்போர்ட் பண்ற வரைக்கும் எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்களோட ரூமுக்கு போறாங்க. அப்ப ஈஸ்வரி நேரா எல்லாரையும் பார்த்து, இங்க பாருங்க, இதுக்கப்புறமும் என் தங்கச்சியை யாராவது குறை சொன்னீங்க அப்படின்னா அவ்வளவுதான். என் தங்கச்சி எனக்காக அவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்கா. ஏன் பொண்ணுகிட்ட அந்த தியாகத்தை பண்ண சொன்னேன், ஆனா அவ கேட்கவே இல்லை. அவளுக்கு அவ புருஷன் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சா. ஆனா என் தங்கச்சி எனக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்கான்னு பாத்தீங்களா? இதான் உண்மையான பாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ மயிலு, ஹீரோ, ரேவதி, ரோஹிணி எல்லாருமே மாடிக்கு போறாங்க. அங்க போனதும் மயிலு சொல்றாரு, சகல, சின்னத்தை மறுபடியும் வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு பெரிய திட்டத்தோட தான் வந்திருக்காங்க.
அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஆமா நல்லாவே தெரியுது, அவங்க அந்த சிவனாண்டி கிட்ட பேசிதான் இங்க வந்திருக்காங்க. சோ அவங்க தாலியை கழட்டி வைக்கிற அளவுக்கு இப்படி பண்ணாங்கன்னா அவங்களோட கோவம் இதை விட அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ நம்ம எல்லாருமே இதுக்கு அப்புறம் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும். அவங்க மறுபடியும் சிவனாண்டி கூட பேசுற வாய்ப்பு நிறையவே இருக்கு. அது அப்படியே ரெக்கார்ட் எடுத்து மயில சொல்றாரு சகல, நம்ம கொஞ்சம் அலர்ட்டா தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இன்னொரு விஷயம், இந்த வீட்ல சிசிடிவி இருக்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ அவங்களுக்கு தெரியாம நம்ம வீட்டுக்குள்ள வந்து சிசிடிவி வைக்கணும். சோ என்ன பண்றது? அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு ஒரு ஃப்ரெண்டை பத்தி தெரியும், அவ சூப்பரா வந்துட்டு இந்த மாதிரி வேலைகளை பாப்பா, அவகிட்ட சொல்லி இந்த மாதிரி சிசிடிவியை ஃபிட் பண்றதுக்கு வேலை சொன்னா என்ன? ஹீரோ சொல்றாரு, அதுக்கு முன்னாடி சந்திரா வீட்டுக்குள்ள இருக்க கூடாது, அவங்க இல்லாம இருந்தாதான் இந்த மாதிரி ஒரு வேலைகள் பண்ணலாம். இதை கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, சரி அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு. மயில் சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த வாட்டி அவங்க வந்தது நாடகம் போட்டு நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்காக தான் அப்படிங்கிறத அத்தை கிட்ட நம்ம நிரூபிச்சே ஆகணும். இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, அதெல்லாம் நிரூபிச்சிடலாம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வில்லி நேரா ரூமுக்கு போயிட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்றாங்க. அவரு போன் அட்டன் பண்ணி சொல்லுமா அப்படின்னு சொல்ல, வில்லி சொல்றாங்க, என்னங்க, நான் அன்னைக்கு இப்படி ஒரு முடிவெடுத்ததுக்கு உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவரு சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, நான் உன் மேல எப்பவுமே கோவப்பட மாட்டேன். சோ ஏதோ ஒரு திட்டத்துக்காக தான் நீ இப்படி பண்ணிருக்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா என்னை விட்டு பிரியணும் அப்படின்னு நீ பேசின பாரு, அதுதான் எனக்கு கொஞ்சம் தாங்கிக்க முடியல. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, என்னங்க, நான் அப்படி முடிவெடுத்ததுக்கு உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அக்கா காரியை எப்படியாவது பழி வாங்கணும். அதுக்காக எந்த லெவலுக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் யோசிச்சுதான் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டேன். நான் பண்ணது ரொம்ப தப்பு தாங்க, என்னங்க மன்னிச்சிருங்க. அதுக்கு அவரு சொல்றாரு, சந்திரா விடு சந்திரா, நீ இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்க, சோ இந்த ரிஸ்க்கு அவ கண்டிப்பா அதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். இத கேட்டதும் வில்லி சொல்றாங்க, ஆமாங்க, அக்கா கண்டிப்பா இதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வில்லி சொல்றாங்க, சரிங்க, சோ நான் ரொம்ப நேரம் பேசினா அக்கா இதையும் கண்டுபிடிச்சு என்னை மாட்டி விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ இதுக்கப்புறம் நம்ம பேசுறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அவரு சொல்றாரு, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வில்லி வந்துட்டு நினைக்கிறாங்க, என் டிரைவர் பையில அக்கா காரி ரெண்டு பேருமே என்னை என் புருஷன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்கல்ல, நீங்க பிரிச்சதுக்கு கண்டிப்பா நீங்க ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளத்துல சிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லி கோவத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரோகிணி இருக்காங்கல்ல, அவங்க வில்லி கிட்ட, சித்தி கோவிலுக்கு போயிட்டு வருவோம் வரீங்களா? அதுக்கு வில்லி சொல்றாங்க, நான் வரல. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா நீயும் வந்துட்டு பல விஷயத்த யோசிச்சுக்கிட்டு இருக்கிற, சோ ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதை கேட்டதும் அவங்களும் சரிக்கா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கோவிலுக்கு கிளம்புறாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ ரேவதியோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்துட்டு சந்திராவுக்கு தெரியாம சிசிடிவியை ஃபிட் பண்ணிடுறாங்க. சிசிடிவி ஃபிட் பண்ணிட்டு நேரா ரோகிணி கிட்ட விஷயத்த சொல்லிடுறாங்க. ரோகிணியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி சாமி கும்பிட்டு முடிச்சதோட வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் வில்லிக்கு தெரியல இங்க வந்து சிசிடிவி இருக்கு, நம்ம கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் இன்னும் தெரியல. அப்ப வில்லி என்ன பண்றாங்கன்னா, நேரா மாடிக்கு போயிட்டு வழக்கம் போல அவங்க வந்து போன் பேசுறாங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு. சோ இதுதான் நமக்கு வேணும், ஈஸியா வந்துட்டு இவங்களை பத்தின உண்மையை நம்ம நிரூபிச்சிடலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வில்லி என்ன பண்றாங்கன்னா, வீட்டை விட்டு வெளியில போறாங்க யாருக்கும் தெரியாம நைட்டு. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறமா மறுநாள் காலை பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதோட வில்லி என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட பாக்குறதுக்காக கிளம்புறாங்க. அப்ப ஹீரோ நினைக்கிறாரு, இதான் சரியான நேரம், இவங்கள ஃபாலோ பண்ணி போனா நமக்கு ஏதாவது ப்ரூஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா கிளம்புறாரு. அப்போ வில்லி வந்துட்டு நேரா அந்த சிவனாண்டிய போயிட்டு சந்திக்கிறாங்க. சிவனாண்டி சந்திரா கிட்ட, சந்திரா முன்னாடினாச்சும் ஊர் மக்கள் யாரும் பார்த்தாலும் பிரச்சனை இல்ல, நம்ம பாட்டுக்கும் ரொம்ப சந்தோஷமா வந்து சந்திச்சோம், இப்போ ஊர் மக்களுக்கு கூட தெரியாம வந்து சந்திக்கிற மாதிரி ஆகிருச்சு, நிலைமைய நினைச்சு பார்த்தா ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த டிரைவர் பையதான், என் அக்கா காரி இப்படி ஒரு முடிவெடுப்பா அப்படின்னு நான் எதிர்பார்க்கல,
அந்த டிரைவர் பையனாலதான் அக்காக்காரிக்கு என்னை பத்தி தெரிஞ்சிச்சு. அதனாலதான் அக்காவும் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டா. இங்க பாருங்க, நம்ம 2 பேரும் ஹாப்பியா இருக்கிறதுக்கு பெரிய தடையா இருந்தது அவங்கதான். அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட பேசுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா ரேவதி கிட்ட, இங்க பாரு, ஃபோன் பண்ணி, இங்க பாரு, உன் சித்தி வந்துட்டு மறுபடியும் அந்த சிவனாண்டி வந்து பார்க்க வந்திருக்காங்க. இதை அப்படியே நான் ரெக்கார்ட் பண்ணி அத்தை கிட்ட காமிக்கிறேன். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, சூப்பருங்க, எத்தனை தடவை சித்தி கிட்ட சொன்னாலும் சித்தி கண்டிப்பா திருந்தவே மாட்டாங்க போல. அவங்க பாட்டுக்கும் அடுத்தடுத்து இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பண்றது கொஞ்சம் கூட தப்பே இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தோணவே மாட்டிக்குது போல. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஆமா, நான் இப்பவே வந்துட்டு இதை ரெக்கார்ட் பண்ணி வீட்டுக்கு கொண்டுட்டு வரேன் அப்படின்னு. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ ரெக்கார்ட் பண்ணி நேரா வீட்டுக்கு கொண்டுட்டு வராரு. அப்போ வில்லி என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, சரிங்க, அந்த டிரைவர் பையன் மோப்பம் முடிச்சு இங்க வந்தாலும் வந்துருவான், சோ நான் அதை வீட்டுக்கு போறேன். அவரும், சரி சந்திரா, உன்னை இதுக்கப்புறமும் பார்க்க முடியுமா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த டிரைவர் பையலால இவ்வளோ கஷ்டமா இருக்கு. என் சொந்த பொண்டாட்டிய பாக்குறதுக்கு கூட யாருக்கும் தெரியாம வர மாதிரி இருக்கு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாங்க, அதை நினைச்சாதான் எனக்கும் கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதுக்கப்புறமா வில்லி சொல்றாங்க, சரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. நேரா வீட்டுக்கு வந்ததும் அங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஹீரோ நேரா அவங்க அத்தை கிட்ட, இங்க பாருங்க அத்தை, உங்க தங்கச்சி உங்களுக்கு நேர்மையாதான் இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க, பட் உங்க தங்கச்சி உங்களுக்கு நேர்மையாவே இல்லை. அவங்க இப்ப கூட அந்த சிவனாண்டியை போய் பார்த்துட்டு தான் வராங்க. ஸோ அதுக்கான ஆதாரம் கூட என் கையில இருக்கு. ஊர் மக்கள் முன்னாடி அவங்க 2 பேருக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு பிரிஞ்சவங்க இன்னைக்கு போயிட்டு ஒரு இடத்துல போய் சந்திச்சுக்கிறாங்க. அதுக்கான ஆதாரம் தான் இது அப்படின்னு நம்ம ஹீரோ ஆதாரத்தை காமிக்கிறாரு. அதை பார்த்ததும் ஈஸ்வரிக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. ராஜா சொல்றாரு, நான் தான் அப்பவே சொன்னனே, உன் தங்கச்சி வந்துட்டு இப்படிதான் போய் பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத நான் அப்பவே சொன்னேன். ஆனா நீ கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. இப்ப பாத்தியா, உன் தங்கச்சி என்ன ஒரு காரியம் பண்ணியிருக்கா அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. இப்படி ஒரு காரியத்தை இவ பண்ணுவா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ட்டு அந்த வில்லி சொல்றாங்க. அப்போ சந்திரா வீட்டுக்கு வராங்க. ஈஸ்வரி வந்து நேரா சந்திராவை பார்த்து, சந்திரா எங்க போயிட்டு வர? சந்திரா சொல்றாங்க, அக்கா நான் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, நீ எந்த ஃப்ரெண்டை பார்த்துட்டு வர அப்படிங்கிறத நான் இப்போதான் பார்த்துக்கிட்டு இருக்கேனே அப்படின்ட்டு வீடியோவை காமிக்கிறாங்க. அதை பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அக்கா அது எதுவுமே உண்மை இல்லை. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இன்னும் எத்தனை தடவை என்னை வந்துட்டு ஏமாத்திக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கியா? நீ அந்த சிவனாண்டியை பார்த்துட்டு வந்த அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் தான் இது. அவனுக்கும் உனக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கே, இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டதும் நம்ம வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஆகா, இவன் அக்காக்காரிக்கிட்ட ப்ரூவ் பண்ணிட்டான் போலையே மறுபடியும் அப்படின்னு வில்லி வில்லி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னடா அது, அடுத்தடுத்து இந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே அப்படின்ட்டு வில்லி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். அண்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம புதுசா ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் இருக்கு. சூப்பரான ஒரு 20 கிளிப்ஸ் கிவ் அவேவும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கிவ் அவேல நீங்க கலந்துக்கிடணும் அப்படின்னா நம்மளோட கமெண்ட்ல வந்துட்டு ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. இந்த கிவ் அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி உங்ககிட்ட சொல்றேன். அண்ட் இந்த கிவ்அவே சம்பந்தமா உங்ககிட்ட எந்தவித பணமும் நாங்க கேட்க மாட்டோம். உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் கிளிப்ஸ் கூட கிடைக்கும். நீங்க ஹோல்சேல்ல பை பண்ணணும், இல்ல வீட்ல இருந்து ஸ்மால் பிசினஸ் பண்றீங்க அப்படின்னு வாங்கணும் அப்படின்னாலும் நம்ம கிட்ட நிறைய கிளிப்ஸ் அண்ட் ஹேர் அக்சசரிஸ் அவைலபிளா இருக்கு. வேணும் அப்படின்னா சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. 20 ருபீஸ்லேருந்து 10 ருபீஸ்லேருந்து 5 ருபீஸ் வரைக்கும் நம்ம கிட்ட கிளிப்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவையும் நம்ம பிஸ்னஸையும் தொடர்ந்து சப்போர்ட் பண்றவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.